சவுக்கு சங்கர் நமக்கு தெரியும். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஏற்கனவே இருந்த அவருடைய மீடியா ஹவுஸ் வந்து முடக்கப்பட்டது. பிறகு இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் சம்பந்தமாக நிகழ்வுகளை பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பார், அது அவருடைய இஷ்டம். பெரும்பாலும் இப்பொழுது திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக பல வழக்குகள் இவர் மீது போடப்பட்டது, குண்டாஸ் எல்லாம் போடப்பட்டது. அதையெல்லாம் கோர்ட்டில் வந்து ஸ்குவாஷ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அவர் லேட்டஸ்டாக இப்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிகிட்ட ஒரு புகாரை கொடுக்குறாரு. என்னென்னா, சென்னை கமிஷனராக இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி மற்றும் சிபிசிஐடி திருச்சியிலேருந்து இருந்த ஏடிஜிபியாக இப்பொழுது இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய வருண்குமார், இவங்க 2 பேர்னால என்னுடைய உயிருக்கே ஆபத்து. தென் மாவட்டங்கள்லேருந்து ஆளையே அயர் பண்ணி என்னை கொலை செய்வதற்காக திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில் புகார் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் டெல்லி போயிருந்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். சந்தித்து வரும் பொழுது அவர் சம்பந்தமாக பல வீடியோக்கள் வந்து பல சர்ச்சையான விஷயங்கள்லாம் இங்கு அதை வைத்தெல்லாம் டிபேட்லாம் நடந்தது. அந்த வீடியோவை எடுத்தவர் ஃப்ரீலான்சர்னு சொல்லக்கூடிய நிரஞ்சன் குமார். அவர் வந்து ஏதோ ஒரு ஊடகத்தில் ஒரு பணியில் இருந்த ஒரு ரிப்போர்ட்டர். அவருக்கு எதிராக சட்ட ரீதியாக ஒரு நோட்டீஸை அதிமுக சர்வ் பண்ணியிருக்கு, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்பொழுது உடனே பதறி அடித்து ப்ரெஸ் கிளப்லேருந்து அவருக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி பேசியிருக்காங்க. சவுக்கு சங்கர் தனது உயிருக்கே ஆபத்துங்கிறாரு, அதை பற்றி ஒன்றும் பேசலை. நிரஞ்சன் குமாருக்கு அவர் ஒரு ஃப்ரீலான்சர், அவருக்கு முட்டு கொடுக்குறாரு. இதை எப்படி பார்க்குறேன்? சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேற. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவர் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்று நீங்கள் கருதினால் நீங்க உங்க கருத்தை வெளிப்படுத்துங்க, அதுதான முறை. அதனால திமுகவுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்ற காரணத்திற்காகவே அது ஃபேக்கா கூட இருக்கட்டும், அது ஃபேக் அப்படி சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதான ஜனநாயகம். பொய் குற்றச்சாட்டு சொல்லுங்க, அதற்காகவே அவர் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அது காவல்துறை மூலமாக. இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த கடந்த காலத்துல இப்படி பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு. அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு, அதை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சர்வே வெளியிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிகை ஆபீஸே. ஆமா, அதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே திமுகவுடைய டிஎன்ஏ இது. அதனால சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, தன்னுடைய உயிருக்கு காவல்துறையால் ஆபத்து என்று சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. அதுக்காக அதை சொல்ல வரேன். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது திமுக ஆட்சியில, விடியல் ஆட்சியில எல்லாருக்குமே தெரியும். நீங்களே சொன்னீங்க, ஒருத்தர் பாவம் கட்சி தும்மலந்தா கூட எடுத்து மூடக்கூடாது போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிட்ட உடனே அது ஒரு செய்தி தவறா பொய்யா இட்டுக்கட்டிதா என்பதை பற்றியெல்லாம் கவலையில உடனே ஸ்டாலின் அதை வச்சு பேசுறார். ஸ்டாலின் பேசிட்டார், அவ்வளவுதான், வேத வாக்கு. அதன் பிறகு யாருமே வந்து அதுதான் அது நடந்தாச்சு, இப்படித்தான் பேச வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் ஊடகங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு எமர்ஜென்சியில சொல்லுவாங்க, இந்திரா காந்திய என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இதே பேசினவங்க தான் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு அதை விட மோசமான சூழ்நிலை எல்லா பத்திரிகைகளும் திமுகவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன. இப்ப பாருங்க, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஊடகவியலாளர் சங்கம் வச்சிருக்காங்க. ஹிந்து பத்திரிகை என்றாம், அவர் பக்கத்துல நக்கீரன் கோபால் இருக்கார். அவர் சொல்றாரு, நக்கீரன் கோபால் ஜெர்னலிஸ்ட். ஏன்னா சட்டவிரோதமாக செயல்பட்டு பல நூற்றுக்கணக்கான யானைகளை வெட்டி தந்தங்களை ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு, ஆயிரக்கணக்கான மரங்களை, சந்த மரங்களை வெட்டி சட்டவிரோதமா பண்ணுவாரு. அவர் யாரும் அக்சஸே பண்ண முடியாது. ஆனா இவர் மட்டும் போய் 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 பார்த்துட்டு பேட்டி எடுத்து போட்டோ எடுத்து போடுவார். எப்படின்னு தெரியாது, அவர் ஜெர்னலிஸ்ட். கவர்னர் குறித்து மிக அசிங்கமாக பேசியது. ஆமா, இதெல்லாம் இவரெல்லாம் ஜெர்னலிஸ்ட். ஆனா இவர் வந்து ஜெர்னலிஸ்ட் கிடையாது. அந்த நீங்க சொன்ன நிரஞ்சனும் ஜெர்னலிஸ்ட். ஏன்னா இவங்களுக்கு ஆதரவா நியூஸ் போட்டார் இல்லையா.
அப்ப நம்ம சிடிவி கூட யூடியூப் சேனல் தான், டிஜிட்டல் மீடியா எல்லாமே ஜெர்னலிஸ்ட் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அது ஒரு ஜெர்னலிஸ்ட்ல ஒரு முக்கியமான பங்கெடுக்கிறது. இப்ப இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இந்த ஹிந்து ராம் என்ன பண்ணாரு, பெகாசஸ் ஊழல் என்று சொன்னார், ஒட்டுக்கேட்பு ஊழல். கடைசியில கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியல. அப்புறம் என்ன சொன்னாரு, ஒரு அனுமானத்தின் பேரில் நான் சொன்னேன். அப்ப அனுமானத்தின் பேர் எழுதக்கூடியது இந்த ஹிந்து என்பது ஒரு ஜெர்னலிஸ்ட் என்று சொன்னால், இவர் சில அனுமானங்களை சில ஆதாரங்கள் வச்சு சொன்னா ஜெர்னலிஸ்ட் எப்படி ஆக முடியும்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? அது எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால இது எப்படி இருக்குன்னா, இவரெல்லாம் ஜெர்னலிஸ்ட் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பிரஸ் கிளப் இவருக்கு நாங்க அனுமதி எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கோங்க போலீஸ் என்பது போல கழட்டி விடுவது போல இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஹிந்து பத்திரிகை என்பது முரசொலி பத்திரிகையினுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படி மாறிவிட்டது. இந்த பிரஸ் கிளப் என்பது இட் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே கிளப். அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளப் அங்க இருக்காம வேற ஒரு இடத்துல இருந்தா அது பேர் பிரஸ் கிளப். அதனால டிஎம்கே உடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதை செய்யும் என்பது போன்ற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சுதந்திரம். நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வது இந்த செய்தி மூலம் நமக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது.